புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்துள்ளதாக ஒவ்வொரு நாடாக அறிவிப்புகளை வெளியிட்டு உலக அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. உலக சுகாதார அமைப்பான WHO-வில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய பிறகு இந்த அறிவிப்புகள் வெளியாகி இருப்பது பல கேள்விகளையும் யூகங்களையும் எழுப்பியுள்ளது. இரண்டாவது முறை அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் உலக சுகாதார அமைப்பான WHO உலக அளவில் பொது சுகாதாரத்தை நிர்வகிப்பதில் சரியாக செயல்படவில்லை என்றும், குறிப்பாக கொரோனா காலத்தில் சரியாக செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியதோடு WHO-விலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அறிவித்தார். இதனையடுத்து ஜனவரி 22ஆம் தேதி WHO-விலிருந்து அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கா வெளியேறியது. 2022-23 காலகட்டங்களில் WHO பணிகளுக்காக $1.28 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்கா ஒதுக்கியது குறிப்பிடத்தக்கது. WHO-வுக்கு அதிக நிதி வழங்கும் நாடான அமெரிக்காவின் இந்த முடிவு உலகளாவிய சுகாதாரத்தை பாதிக்கும் எனவும், WHO-யின் நிதி தொகையை மற்ற நாடுகள் வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் WHO-விலிருந்து அமெரிக்கா வெளியேறிய பிறகு தொடர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்த உலக நாடுகள் தங்களது ஆராய்ச்சியில் பலன் தரும் முடிவுகளை எட்டியிருப்பதாகவும் அறிவித்துள்ளன. மனித குலத்தையே அச்சுறுத்தும் கணைய புற்றுநோயை குணப்படுத்தும் தடுப்பூசியை ஸ்பெயின் நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாகவும், புற்றுநோய்க்கு எதிரான ரஷ்யாவின் தடுப்பூசிகள் மனிதர்கள் மீது மேற்கொண்ட சோதனையில் 80% அதிகமான பலனை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இரத்த புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்தும் ஆராய்ச்சியில் வியட்நாம் வெற்றி கண்டுள்ளதாகவும், பெருங்குடல் புற்றுநோய்க்கான தீர்வை தென்கொரியா கண்டறிந்துள்ளதாகவும், HPV வைரசுக்கான தீர்வை மெக்சிகோ கண்டறிந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த சோதனைகளும் அதன் முடிவுகளும் WHO-விலிருந்து அமெரிக்கா வெளியேறிய பிறகே வெளி உலகிற்கு தெரிய வருகிறது என்ற வாதங்களும், உலகில் பெருமளவான மருத்துவ நிறுவனங்களை கொண்டிருக்கும் அமெரிக்கா புற்றுநோய்க்கான தீர்வை கண்டறிந்த நாடாக உருமாற வேண்டும் என்ற நோக்கத்தில் மற்ற நாடுகளின் ஆராய்ச்சிகளை மறைத்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது.